இப்படி பாங்கை ராகம் போட்டு நீட்டி சொல்லக்கூடிய ஒரு நிலை இதற்கு முன்னால் வாழ்ந்த எத்தனையோ இமாம்கள் இதை கடுமையான முறையில எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அது பற்றியான சில தகவலையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்துல்லா என்ற உமர் அலி அல்லாஹ் அவங்களுடைய பையன், அவங்கள இப்னு உமர்னு சொல்லுவோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாங்கை ராகம் போட்டு சொல்லக்கூடிய நபரை பார்த்து சொல்றாங்க, இன்னி ல உபுகிலுக்க ஃபில்லா, நான் அல்லாஹ்வின் விஷயத்துல உன்னை நான் வெறுக்கிறேன். ஏனென்றால் அன்னக்க தத்த கண்ணாபி அதானிக்க, உன் பாங்கை நீ ராகம் போட்டு சொல்லுகிறாய், மிக நீட்டி சொல்லுகிறாய், அதனால நான் உன்னை வெறுக்கிறேன் சஹாபி சொல்றாங்க. அப்ப பாங்கை ராகம் போட்டு சொல்லக்கூடிய ஒரு நபரை பார்த்து உன்னை நான் வெறுக்கிறேன், ஏன்னா நீ பாங்க ராகம் போட்டு சொல்ற அப்படின்னு எச்சரித்த செய்தியை நம்ம பார்க்கிறோம். அதே போல உமர் இப்னு அப்துல் அசீஸ் என்ற தாபி தலைமுறை சேர்ந்தவர், அந்த காலத்துல ஆட்சியாளராக, சிறந்த ஆட்சியாளராக இருக்கிறார். அப்போ அவர் காலத்துல ஒரு நபர் நீட்டி வாங்க சொல்றாரு ராகம் போட்டு. அப்ப அந்த நபரை பார்த்து சொல்றாங்க, அத்தின் அதானன் சமஹன் வயில்லா பகத்தசில்னா, நீ பாங்கை எளிமையான முறையில சொல்லு, அதாவது ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்த அடிப்படையில சொல்லு, அப்படி இல்லாட்டினா இந்த வேலையை விட்டு விலகி போயிரு அப்படின்னு எச்சரிக்கை செய்த செய்தியை நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் முற்காலத்துல வாழ்ந்த இமாம்கள், தாபியங்கள், சஹாபாக்கள் ராகம் போட்டு சொல்லக்கூடிய பாங்கை ராகம் போட்டு சொல்லக்கூடிய அந்த நிலைமைகளை எப்படி எல்லாம் எச்சரிக்கை செய்திருக்கிறாங்க என்பதை நாம விளங்கிக் கொள்ள வேண்டும்.